மதிப்பு இழப்பு எந்த அளவுக்கு பாதிச்சது? இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்த இளைஞர்லாம் கேக்குறேன், தூங்கிட்டு இருந்தாங்களா? அந்த வகையில அன்னைக்கு தெருக்கல்ல நின்னது, வயசான பாட்டி இறந்து போனது, விவசாயி தற்கொலைக்கு விவசாயிகள் இறந்து எங்க போனாங்க? அவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க தயாரா இல்லையா? எங்க வேறு தேவர் அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? அதுக்கெல்லாம் நீங்க இங்க பாருங்க, அதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுற இடத்துல இவங்க யாரும் கிடையாது. இது என்ன முகாந்திரம் தெரியல. ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல தொடர்ந்து இது கலாச்சாரப்படி நடக்கக்கூடிய ஒன்று, நாம ஏற்றுக்கிற ஒன்றுதான். ஆனா அதே நேரம் இத இது ஒரு ரொம்ப பெரிய என்னமோ இது மாதிரி அப்படியே அது இல்லன்னா அப்படியே நாங்க என்ன எங்களை கொலை நாங்க செத்து போயிருவோம் அப்படி இப்படி இதெல்லாம் சவால் விட்டு இந்த உலகத்துல எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி நடக்குது எல்லாம். அதே நேரம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாம வெயிட் பண்றோம். அடுத்தது இல்லன்னா அபரீத பலத்தோட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து, ஏன் காங்கிரஸ் கூட சேர்ந்து இந்த புல்ல லிஸ்ட விட்டு எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம் அதுல இருக்கணும். சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு நடைமுறை அரசியலா போச்சாங்க ஜல்லிக்கட்டு உங்களுக்கு அரசியலா போச்சாங்கம்மா? உங்க அரசியல் விளையாட்டுல ஜல்லிக்கட்டு கேக்குறீங்களா? கஷ்டப்பட்ட பண மதிப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது பேசுனீங்களா? நீங்க எத்தனை போராட்டம் நடத்துறீங்க? வயசானவங்க, பாவப்பட்டவங்க, பண மதிப்புக்கு நீங்க எத்தனை போராட்டம் மதிப்பு இழப்புனால எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க? நீங்க எல்லாம் கருத்து செஞ்சுட்டீங்க. நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. பாரதிய ஜனதா